போற்றி ஓம் குரு பிரம்மா ஓம் வைராக்கிய தட்சிணாமூர்த்தியே நமோ நமக ஓம் மங்கள தட்சிணாமூர்த்தியே நமோ நமக ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரிலம்பரை போடுமைத்தனை நந்தியுள்ளான் விநாயகனை வேட்பது நவிப்பான் விநாயகனை விண்ணுக்கும் அண்ணுக்கும் நாதனமாம் चंद्राय नमः ओम कपिलाय नमः ओम गंगोदराय नमः ओम मूषिकवाहनाय नमः ओम मूलहस्ताय नमः ओम गिर्वाचाय नमः ओम विज्ञाय नमः ओम बालविनायका ओम ज्ञान विनायका पोट्री ज्ञान विनायका पोट्री ओम ज्योति विनायका पोट्री ज्योति विनायका पोट्री ओम कत्पक विनायका पोट्री कत्पक विनायका पोट्री ओम कलंजी विनायका पोट्री कलंजी विनायका पोट्री ओम ज्ञान विनायका पोट्री ज्ञान विनायका पोट्री ओम योग विनायका पोट्री योग विनायका पोट्री வரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்பும் இறந்தவரே அரியார் முத்தி ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமும் வாய் ஆனந்தமான படிவுடையாள் மறை நாங்கினிக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணந்த மாடரங்கம் ஜம்பீரான் மொழி கண்ணியதே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கண்ணியரும் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியதும் இரு பாதாம் உயர்ந்து பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோரவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணமோ காதவனே வில் கரந்தவளே கரை கந்தனே மூத்தவளே என்றும் மூவாமுகம் எனக்கு இளையவளே மாதவளே உண்மை அந்திமக்கோ தெய்வம் வந்திப்பதே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பவ்ய பாலத்திரை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும்
செய்யுங்கள் திருமணக் கோலம் சிந்தையுள்ளே அவ்வியம் தன்னை ஆண்ட பொற்பாதம் ஆகி வந்து ஓம் வீரலட்சுமி நமக ஓம் விஜயலட்சுமி நமக ஓம் வித்யாலட்சுமி நமக ஓம் ஜெயலட்சுமி நமக ஓம் வரலட்சுமி நமக ஓம் கஜலட்சுமி நமக ஓம் காமவல்லியே நமக ஓம் காமாட்சி சுந்தரியே நமக ஓம் சுபலட்சுமியே நமக ஓம் ராஜலட்சுமியே நமக ஓம் கிரகலட்சுமியே நமக ஓம் சித்தலட்சுமியே நமக ஓம் சீதாலட்சுமியே நமக ஓம் திரிபுரலட்சுமியே நமக ஓம் சர்வமங்களகாரண்யே நமக ஓம் சர்வதுர்க்க நிவாரணியே நமக ஓம் சர்வாங்க சுந்தரியே நமக ஓம் சௌபாகியலட்சுமியே நமக ஓம் நவக்கிரகதயாயியே நமக ஓம் அண்டநாயகியே நமக ஓம் அலங்கார நாயகியே நமக ஓம் ஆனந்த சுரூபிணியே நமக ஓம் அகிலாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் எனும் சிற்பரத்தாளே அபயம் மறு கோணத்தி சொற்பவனத்தி சூக்ஷமரூபி சரணம் சரணம் தாழ்வணிந்தேன் உன்னை பாவம் பொறுத்து படபௌஷம் தான் கொடுத்து விக்னங்கள் வாராமல் வேய்போர்க்காத்து ஆதரித்தமக்கள் புரிவாயே புவன சுந்தரி ஒட்டி வணக்கம் குரு வடிவாய் வந்து உபதேசங்கள் கொடுத்தும் திருவடி தந்தருள்வாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் மகாலட்சுமி ஓம் மகாகாளி ஓம் மகாகன்யா சரஸ்வதி கோக வைபவ சந்தியாத்ரி பக்த அனுக்கிரகாரிண்யே நமோ நமஹ. முயற்சி செய்யுங்கள், கடவுள் திருவனையாக்குவார். உங்க வாழ்வில் எல்லாருக்கும் இன்னைக்கு மகாலட்சுமியுடைய நல்ல நாளில எல்லாருக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவனை எல்லாம் தரும். இந்த மாதிரி நல்லவனை எல்லாம் வரவன் வீட்டுக்கு, கெட்டவனால வரக்கூடாது. நல்லவனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலார் அபிராமி கடை கண்களே. அப்படியே அந்த நம்முடைய பிறவியினுடைய நோக்கத்தை அப்படியே இறைவன் கட்ட சமர்ப்பம் செஞ்சு விட வேண்டும். இறைவன் நம்ம கண்டிப்பா நம்மளை பார்ப்பாரு, கையே விடமாட்டார். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே. அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே நம்முடைய மூச்சு இருக்க வரைக்கும் இறைவனுடைய நம்பிக்கை நம்ம கைவிடவே கூடாது. ஏன்னா இந்த பிறவியில நல்லா கேட்டுங்க, ஊனமெல்லாம் பிறப்பது பெரும்பொருள், ஊனமெல்லாம் பிறப்பது பெரும்பொருள். அது கண்ணு, காது, கால் மெயின் முக்கியம். அது ஒரு மனைவி இழந்தாத்தான் அதை அனுபவிப்பான். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு கால் மனைவி இழந்த கஷ்டத்துல அந்த நல்லாக்கிற போது செய்ததெல்லாம் பிக்கிறவதை அனுபவிப்பா. அந்த அனுபவிக்கிற போதே தெரியும் அந்த வலி அவனுக்கு. அதனால நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கோம். நம்ம நல்ல கண்ணு ரெண்டு படிச்சிருக்கா, கை படிச்சிருக்கிறா, கால் படிச்சிருக்கிறா, ஓடுறதுக்கு மனதறி படிச்சிருக்கிறா. நல்ல அறிவுள்ள ஓட்டுறோம்னா நம்ம வெற்றி ஆகிடுவோம். அறிவில்லாத பக்கம் போனா புலியில் தான் நம்ம போயிடுவோம். அதனால கடவுள் இந்த படிச்ச உடலுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் சாக வரை சொன்னா கூட நன்றி நம்ம தீராது. கடவுள் கொடுப்பாரு, நம்ம நம்பிக்கை கிடையாது, கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா அவரு தான் நமக்கு எல்லாமே பரம்பொருளாக விளங்குகின்றார். அதை கொடுக்கிறாருக்கா நம்ம செய்யல. அதனால இந்த மாதிரி அன்னதானம், பிறந்த நாளைக்கு, கல்யாண நாளைக்கு, நம்ம தொழில் தொடங்க நாள், அந்த நாளுக்குள்ள நம்ம அன்னதானம் செய்து நம்ம பெரும் புண்ணியத்தை பார்க்கணும்பா. பணத்தை கொண்டு எனக்கு ஒரு 10 கோடிக்கு வச்சுங்க வைக்கல, இதான் என்ன செய்வேன்? கோயில் கட்டு ஏதோ ஒன்று பண்ற, பணம் பத்தாது. 20 கோடிக்கு ஐடியா பண்ணுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதனால ஒரு நம்ம 10 இட்லி வச்சா என்ன பண்ண முடியும்? நான் 4 இட்லியே சாப்பிட முடியும். 4000 இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. 4 இட்லியே போதும்ன்றேன். அதனால போதும் என்பது அன்னதானம். அதே சொன்னாங்க, பெருசா தானம் கொடுத்து எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது, அதான் அன்னதானம் கொடுன்னு சொல்லிட்டாரு பிறப்பு. அதான் கர்ணன் என்ன செஞ்சா? அன்னதானமே பண்ணல. கர்ணன் என்ன செஞ்சா? மகாபாரதத்துல அன்னதானம் பண்ணல. புறமா வாரி வாரி நகை கொடுத்தா, தங்கத்தை கொடுத்தாரு, அரண்மனை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. கடைசி என்னாச்சு? பீர் போல அப்படி கிடையாது. அப்படி நம்ம நீ கேட்டு கிருஷ்ணரை கொடுக்காம இருக்கிறார். உன்னுடைய கர்மா முடிக்கும்னு அவருடைய திட்டங்கள் வைத்திருக்கிறார். அதனால அன்னம்பாளி செய்யாதனால அவர் கடைசியில் அவர் உயிர் தருணத்திலையும் கூட அந்த உயிர் போக முடியல. தர்மபத்தினி அழுகிறா, தர்ம தேவதி அழுகிறா.
கருணா கருணா உனக்கா இப்படி இப்படி. அப்புறம் கிருஷ்ணர் வராரு. எதுக்கு வராரு? உன்னுடைய கடைசியை ஓடுகின்ற அந்த குருதி கேட்கிறாரு. அந்த குருதியில் தான் அந்த தர்மம். அவர்தான் சொல்றாரு, அன்னம் பாலிக்கலைன்னா அந்த ரத்தம் கூட நம்மளுக்கு வந்து அந்த ரத்தத்தையும் கூட வாங்கி அந்த அவரு இந்த ரத்தத்தை தானமா கொடுத்ததுனாலதான் உயிர் பிரிஞ்சது. அதனாலதான் அன்னதானத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியம். அன்னாவசியமா சிவபெருமானம் செய்யறோம். ஐப்பசி மாசம் வருகிற பௌர்ணமியில அன்னவசம் செஞ்சு அதெல்லாம் அன்னம் கொடுக்குறோம். அதனால வந்து எல்லாரும் அன்னம் கொடுக்கறதுக்கு யாரு வீட்டுக்கு வந்தாலும் மனம் கோணாம 2 இட்லி சாம்பாருக்கு நம்ம செல்வராணி அம்மா இருக்கும் வந்தா யாருக்கு அந்த இட்லி பொடி வச்சு சாப்பாடு கொடுத்து அது சிம்பிளா இருந்தாலும் கூட ஒருத்தர் மனிதனை வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க வழி அனுப்பக்கூடிய மனப்போக்கம் படிச்சு. அதனால இந்த இறைவனுக்கு இங்க வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த பௌர்ணமி தினத்திலே இந்த பூஜையில் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அன்னையுடைய திருவருள் நம்மளுக்கெல்லாம் அவருடைய திருவருளும் நம்முடைய போலீசாருடைய